ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரமிளா ஸ்ரீகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமானது. டீச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் நான். என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுங்கிறது. இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்க ரொம்ப நாட்டியாக இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் சொல்கிறது எதுவுமே நம்ம கேட்கறது கிடையாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் எப்படி அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் எந்த குழந்தை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது. அந்த குழந்தைகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்சார்ஜாக கொடுக்கலாம். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு நோட் புக் கலெக்ட் பண்ணுறது, ஹோம்ஒர்க் செக் பண்ணுறது, ஒரு டெஸ்க் டிசிப்ளினை பார்க்குறது, கிளாஸ் ரூமில் வந்து அமைதியாக வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த தேவைகளுக்கு எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அதை லைக் பண்ணுவாங்க. ஒரு இன்சார்ஜ், ஒரு லீடர்ஷிப்பு அப்படிங்கிறத நம்ம ஒரு பதவி மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது இன்வால்வோட அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய இமோஷன்ஸ், அதாவது கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணுறத குறையும். நீங்கள் சொல்கிற வேலைகளை உடனே செஞ்சு டீச்சர்ஸ்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்க. ஏன்னா அவங்களால ஒரு சைலண்டாக அமைதியாக உட்கார முடியாது. ஹைப்பர் ஆக்டிவிட்டியோட தான் அவங்க இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கண்டினியூஸாக செய்யணுங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் கிளாஸ் ரூமில் வந்து பேசுறது, மற்ற குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணுறது, டீச்சர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, டைவர்ட் ஆகிறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும்போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ அவங்களுடைய ஓன் டியூட்டியை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க அந்த குழந்தைகளுக்கு லீடர்ஷிப்பா கொடுத்துட்டு, நான் கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் கேட்பேன், நீ மறுபடியும் வந்து இந்த குழந்தைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணா அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு டாபிக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க. அப்ப அந்த குழந்தைங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளாஸ் பெல் அடித்து இன்னொரு கிளாஸுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டீச்சர்ஸுக்கு 5 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். ஒரு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணி நம்ம இன்னொரு கிளாஸுக்கு நம்ம போகணும், அங்கே கிளாஸ் எடுக்கணும். அதே சமயத்தில் உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து வேற ஒரு கிளாஸுக்கு போகணும். இந்த 5 மினிட்ஸ் கேப்பில் தான் அந்த குழந்தைங்க எல்லா மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டீச்சர்ஸும் என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் என்ன பீரியட் உங்களுக்கு வருதோ அந்த பீரியட்ல இந்த டாப்பிக்கை நீ இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓரலாவோ சரி, இல்லை ரிட்டனாவோ எதுனாலுமே நீங்க கிளாஸ் எடுக்க சொல்லலாம். அப்ப அந்த குழந்தை இன்சார்ஜா எடுத்து அவங்க பண்ணும்போது அந்த கிளாஸ் ரூம் அமைதியா இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்த டாபிக்கை அந்த குழந்தைங்க ரீகால் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்ப அந்த கேப்ல அந்த குழந்தைங்க குறும்பு பண்ணாம இருப்பாங்க. இது ஒரு டிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சில கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப இரகுலராக இருக்கும். ஹோம்ஒர்க்கே அந்த குழந்தைங்க செஞ்சுட்டு வர மாட்டாங்க. அந்த ஹோம்ஒர்க் செய்யாதது ரீசன் ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தை படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்பொழுதுமே இந்த குழந்தை ஹோம்ஒர்க் செய்யலைங்கிறத நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்து பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அது பண்ணுறதை விட அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நீ தான் வந்து எல்லாத்துக்கும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சார்ஜை கொடுங்க. அப்போ இன்சார்ஜை நம்ம கொடுக்கும்போது நீங்கள் தனியாக அந்த குழந்தைகளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அட்வைஸ் மாதிரி சொல்லலாம். நீ மற்ற குழந்தைகளுடைய ஹோம்ஒர்க் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீ ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காயா அப்படின்ட்டு மற்றவங்க நீ செக் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நீ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடணும். அப்போ நீ என்ன பண்ணு, எல்லா குழந்தைகளோட நோட் புக்கையும் செக் பண்ணி யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலையோங்கிறத அந்த நேம்ஸ் எனக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இன்சார்ஜ் கொடுங்க. அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தை நம்ம கூப்பிட்டு ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷத்துல அந்த குழந்தை வந்து கண்டிப்பா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். ஹோம்ஒர்க்கு, ஸ்டடியோ இல்லை ரைட்டிங்கோ கண்டிப்பா அந்த குழந்தை வந்து செஞ்சுட்டு வரும். அதே மாதிரி ஒரு குழந்தை படிக்கலன்னு சொன்னாலுமே எப்பொழுதுமே அந்த குழந்தைகளை வந்து படிக்கலங்கிறத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அதை குழந்தைய ஒதுக்கி வச்சு இல்லை பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்றதை விட எதனால் அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குதுங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஒன்று அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லித்தர கிளாஸில் புரியாமல் இருக்கலாம், இல்லை நம்ம டீச் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னாம
நம்ம சப்ஜெக்ட் மேல அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். அதுவும் இல்லாட்டி வீட்டில் அந்த குழந்தைக்கு கைட் பண்றதுக்கு யார் இல்லாம இருக்கலாம். இது இந்த மாதிரி காரணங்கள்ல ஃபர்ஸ்ட் எந்த காரணத்தினால அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குது, படிக்கிறதுல ஆர்வம் செலுத்த மாட்டேங்குது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான நீங்க ரீசன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை இம்ப்ரூவ் ஆகும். அதே காரணத்தை தயவு செய்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேரண்ட்ஸையும் என்னென்ன காரணங்கள்ன்றது தெரியப்படுத்துங்க. நீங்களும் காரணத்தை கேட்டறிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்ட நீங்க ஷேர் பண்ணும்போது மறுபடியும் பேரண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைசர் கிடைக்கும். நம்ம குழந்தைய இவங்க கேர் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்கங்கிறது உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை பேரண்ட்ஸுக்கும் வரும், குழந்தைகளுக்கும் வரும். இந்த மாதிரி நீங்க ஒரு சில டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய டிப்ஸை தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன டிப்ஸ் தேவைப்படணும் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு தேவைப்படாட்டியும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.